தமிழ் பாடம் தமிழ் தேர்வு கேள்விப் பதில்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இப்போது நாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மாற்றுவோம். முதலில் டிவாஸ்டேஷன் பேரழிவு, டிஃபாரஸ்டேஷன் காட்டழிப்பு, 30 years 30 ஆண்டுகள், ஃபவுண்டட் நிறுவப்பட்டது, ரீஜன்ஸ் மண்டலங்கள், ப்ரொவைடிங் விநியோகம், ஹால்ட்டிங் ஓய்விடங்கள், சாயில் இரோஷன் மண்ணரிப்பு, டெசர்டிஃபிகேஷன் பாலைவனமாக்கல், பிளாட்ஃபார்ம் நடைமேடை. அன்புள்ள மாணவர்களே, அனைத்தையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் அதையும் பார்த்து பிரிண்ட் அவுட் செய்ய வேண்டுமென்றால் செய்து கொள்ளுங்கள். இப்போது 11 டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வாளர், 12 ட்ரெயின் ட்ராக் இருப்புப்பாதை, 13 லெவல் கிராசிங் இருப்புப்பாதை கடக்கும் இடம், 14 அதாவது ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி, 15 மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி, பொருள் தருக, புதுப்பெயர் புதுமழை, ஆர்கலி வெள்ளம், கொடுங்கோல் வளைந்த கோல், புலம்பு தனிமை, கன்னி தலையில் சூடு மாலை, கவுல் கன்னம், மா விலங்கு. இலக்கண தேர்ச்சிக்கோள். தமிழில் திணை பாகுபாடு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. அதாவது பொருட்குறிப்பு அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. 2 உயர்திணை என்மனார் மக்கட்சுட்டே அஃறிணை என்மனார் அவரலார் பிறவே. இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். விடை தொல்காப்பியம். 3 யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே உயர்திணை அஃறிணை. பொறுத்துக. அவன் அவள் அவர். உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்பாட்டுத் தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள் நாம் பதிலீடு பெயர்கள். 5வது கேள்வி. மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை? திணை, பால், எண், இடம். 6 உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விடுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. 1 நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். 2 அவர்கள் ஆலயம் வந்தார்கள். இலக்கண குறிப்பு. வளையி இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. பொய்யா இலக்கண குறிப்பு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். புதுப்பெயல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. கொடுங்கோல் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. உறுப்பிலக்கணம் கலங்கி. அதை நாம் கலங்கு பிளஸ் கலங்கு என்றால் பகுதி, என்றால் வினை எச்சப் பகுதி. புணர்ச்சி விதி இனநிரை இனம் பிளஸ் நிரை. இதற்கு விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரியு. மவ்வீறு ஒற்றழிந்து உயிரியு ஒப்பவும். இது இனநிரை. புதுப்பெயல் புதுமை பெயல். புதுமை பிளஸ் பெயல் புதுப்பெயல். விதி ஈறுபோதல், அதாவது
பொது ப்ளஸ் பெயல். விதி இயப்பினும் விதியினும் நின்ற உயிர்முன். கசதப மிகும் பொது பெயல். மங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை, தழை, தழை. கலை, களை, கழை. அலை, அலை, அழை. எடுத்துக்காட்டு: விளை, விழை, விழை. கார்ப்பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்கள் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துகொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது. தலை, தழை, தழை. ஆட்டிற்கு தழை திருடப்போன இடத்தில் மரத்தில் தலை தட்டி விழுந்தவனை தோட்டக்காரன் தலையிட்டு ஊர்த் தலைவரிடம் அழைத்துச் சென்றான். கலை, களை, கழை. கழை காட்டில் தீப்பிடித்ததால் களைகளுடன் கலைமான்களும் செத்து மடிந்தன. அலை, அலை, அழை. கடல் அலையில் விளையாடச் சென்ற முருகன் அலையில் இருந்த அரவம் தீண்ட எத்தனை முறை அழைத்தும் பேச்சு மூச்சின்றி மயங்கிக் கிடந்தான். இப்போது வினாக்களுக்கு வருவோம். 1. தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிகக் கொடிய பஞ்சத்தின் பெயர் என்ன? தாது வருட பஞ்சம். 2. தமிழின் முதல் நாவல் எது? அதனை எழுதியவர் யார்? தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். அதனை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம். மாயூரம் வேதநாயகம். மாயூரம் வேதநாயகம் காலத்தில் வாழ்ந்த தமிழறிஞர்கள் யாவர்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், அடுத்து ராமலிங்க வள்ளலார், அடுத்து சுப்பிரமணிய தேசிகர். 4வது கேள்வி, தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை இயற்றியவர் யார்? மாயூரம் வேதநாயகம். பார்த்தால் இதனை பகுதி சந்தி இடைநிலையை காட்டவும். பார் ப்ளஸ் இத் ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆல். பார் பகுதியாகும், இத் சந்தியாகும், இத் இறந்தகால இடைநிலை, ஆல் பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆல் பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பார்த்தால் என்பது பகுபத உறுப்பிலக்கணம் ஆகும். மாயூரம் வேதநாயகம் எழுதிய நூல்கள் யாவை? மாயூரம் வேதநாயகம் எழுதிய நூல்கள் ஏற்கனவே கொடுத்துவிட்டோம், பார்த்துக் கொள்ளுங்கள். 7. சொன்னேன் இச்சொல்லின் வேர்ச்சொல் எது? இதற்கு வேர்ச்சொல் சொல். அதுதான் அதனுடைய வேர்ச்சொல். சொன்னேன் என்பதற்கு வேர்ச்சொல் சொல். இப்போது நாம் பார்க்கக்கூடியது, ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கீரகம் என்ற பெயரில் வெளியிட்டு பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி முதலிய நூல்களையும் பல தனிப்பாடல்களையும் 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார் அவர் வேதநாயகம். இப்போது அடுத்த கேள்வி, அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம் எதிரி சுடாமலேயே இறக்கொடிந்து இறந்ததாம் என்ன?
அதாவது இந்த புதிர்க்கேற்ற விடையை எவ்வாறு தரலாம்? புதிர்க்கேற்ற விடை. அடைமழை பெய்த அடுத்த நாள் படைப்படையாய் வந்ததாம் பரங்கி நாட்டு விமானம். எதிரி சுடாமலேயே இறகுடிந்து இறந்ததாம். இது என்ன? ஈசல். தண்ணீரும் மழையும் இல்லாமல் பயிர் பச்சையாய் இருக்கிறது. பாக்கு வெற்றலை போடாமல் வாய் சிவப்பாய் இருக்கிறது. இது என்ன? விடை கிளி. கிளி. இன்னும் புதிர் அறிவோம். கருத்த ரோஜா மொட்டு கனத்த மேகம் கண்டு கணத்தில் இதழ் விரிந்திடும். காத்திடும் பின் சாய்ந்திடும். அது என்ன? விடை குடை. 3 பெண்களுக்கும் ஒரே முகம். மூத்த பெண் ஆற்றிலே, நடுப்பெண் காட்டிலே, கடைசி பெண் வீட்டிலே. அவைகள் யாவை? முதலை, உடும்பு, பல்லி. நான் ஏறும் குதிரை 4 கால் குதிரை. அந்த குதிரைக்கு 1000 கண்கள். அது என்ன? கட்டில். உங்கள் பகுதியில் புழங்கும் 20 சொற்களைக் கொண்டு வட்டார வழக்கு சொல் தொகுப்பு ஒன்றை உருவாக்குக. நான் சொல்லுதேன். நான் சொல்கிறேன். அவன் நிற்கான். அவன் நிற்கிறான். நீங்க வருவீங்களா? நீங்கள் வருகிறீர்களா? அனைத்தையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடு திறந்து பாருங்கள். அதில் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள். முழு பகுதியையும் அதில் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம். மேலும் பல கேள்விகளை தருகிறோம், பதில்களையும் தருகிறோம். நாங்கள் இங்கே தெரிவிப்பது சரியாக இருந்தாலும் இருப்பதை என்ன கேள்விகள் என்பதை நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷன் சைடு மூலமாக பிரிண்ட் அவுட் செய்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.